ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, சுட சுட சாதம் சாப்பாடு. அப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வேர்க்கடலை சட்னி. வெண்டைக்காய் பொரியல் வேர்க்கடலை சட்னி வச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தாங்க 10-15 நாளைக்கு மேற்பாடு இன்றைக்கி தான் கோயம்புத்தூர் தண்ணி வந்திருக்குது. கிட்டத்தட்ட நான் ஊர்லேருந்தே 8 நாளாக தண்ணி இல்லை பிடிச்சி, அதாவது 7 நாளாக கிட்டத்தட்ட நம்ம கேனு தண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் குடிக்கிறதுக்கு மட்டும். மற்றதெல்லாமே உப்பு தண்ணியில் தான் குளிக்கிறது பிடிக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் தண்ணி வந்திருக்குது. குழாயெல்லாம் சரி பண்ணி தண்ணி வந்திருக்குங்க. தண்ணி வந்ததை அந்த பிடிச்சி வச்ச வாங்கின கேன்லையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி எவ்வளோ வரும் தெரியல. மேலே டேங்கருக்கு தண்ணி வந்தால் பரவாயில்ல, தண்ணி வரலைன்னா அப்புறம் குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கின கேன்லையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கோ. ஏன்னா சமையலுக்கு குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க, சுடு தண்ணி வச்சாவது குடிச்சிக்கலாம். கேனே கிட்டத்தட்ட 4 கேனுக்கு பக்கமாக வாங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி வந்ததை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தண்ணி தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. உப்பு தண்ணியில் நம்ம எல்லாமே சமைக்கிறதுக்குன்னா காசு போட்டு ஒரு கேனை வாங்க முடியுமா? 10 லிட்ரு 108 ரூபா 108ன்னு வாங்க முடியுங்களா? 4 கேன் 5 கேன் வாங்கினால அதே கரூர் பக்கம் வருஷத்துக்கான தண்ணி பில்லு அவ்வளோ தான் வரும். நகராட்சிக்கு தண்ணி பில்லு அவ்வளோதான் வரும் எங்கள் ஊர் பக்கம், சரிங்களா? ஆனால் நம்ம ஒரு வாரத்தில் 4-5 கேன் வாங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி, சுட சுட சாதம், அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல். இதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ்